அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய காரியம் நமக்கு செஞ்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த மாதத்தை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை என்ன செஞ்சாங்க? அல்லாஹு தஆலா நம்மளுக்கு அடைகிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. இந்த ரமலானுடைய மாதத்தில் சில விஷயங்களை நாம் ஒன்றாக தெரிந்து கொள்றதுக்கு முயற்சிகள் செய்யணும். அல்லாஹு தஆலா முதலாக இந்த குரானை துறக்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் முதல் ஜுஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு எழுத்து என்ன? அதில் அலிஃப் லாம் மீம் அப்படின்னா என்ன யாருக்குமே தெரியாது. அப்படின்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு எதுவுமே தெரியாது என்பதை முதல்ல ஒத்துக்கிட்டு இந்த குரானை தொடு, அப்போ தான் எல்லாமே தெரியும். அல்லாஹ்வினுடைய அந்த தஃப்சீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களே சொல்கிறாங்க, அல்லாஹு அஅலமு பி முராதிஹி, அல்லாஹ் தான் இதனை அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை இந்த எழுத்தை எதுக்காக வேண்டி போட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் தான் அறிவான். அதிகமாக அறிஞ்சவன் அவன் தான். நாம ஏன்னா ஒரு வியாக்கியானம் சொல்லலாம், இதுவா இருக்கும். என்ன சொல்றாங்க? ஆ அப்படின்னு சொன்னா அலிஃப்ல இருக்கு, அலிஃப் இருக்கு பாருங்க, அந்த அலிஃப் அல்லாஹ்வை குறிக்குது, அந்த லாமு அந்த அலிஃபும் லாமும் அல்லாஹ்வை குறிக்குது, மீமுங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறிக்குது அப்படின்னு என்ன செய்றாங்க? ஒரு விளக்கம் சொல்றாங்களே தவிர்த்து இதுதான் உண்மையான்னு கேட்டால் அங்கே பின்னாடி என்ன சொல்லிடுறாங்க அவங்க? ஆனால் அல்லாஹ் தான் இதனுடைய முராது, இதனுடைய நோக்கம், இதை போட்டதுக்கான நோக்கம் என்ன என்று அல்லாஹ் தான் அதிகம் அறிந்தவன் என்பதாக முடிச்சிடுறாங்க அவங்க. புரிஞ்சா? அதனால என்ன செய்யணும்? குரானை ஓப்பன் பண்ண பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது நிறைகுடமாக வரக்கூடாது. இல்ம கற்றுக்கிறதுக்கு வர்றவங்க ஏற்கனவே ஃபுல்லாக வச்சுக்கிட்டு வந்தால் அதில் ஏதாச்சும் சேருமா? தண்ணி எடுக்க வர்றாங்க, ஏற்கனவே குடத்தில் முழு குடமும் நிரம்பி இருக்குது, தண்ணி எடுக்க முடியுமா? எவ்வளோ எடுத்து கொட்டினாலும் கீழே தான் போகும் இல்லையா? என்ன செய்யணும்? காலி குடத்தோடு வரணும். அதைத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நம்மளுக்கு சூசகமாக சொல்லி காட்டுறான். அலிஃப் லாம் மீம் அப்படின்னா என்னன்னு என்ன செய்யாது, யாருக்கும் தெரியறதில்ல. அதனால நம்ம அதை ஒத்துக்கணும். புரிஞ்சா? ஜாலிக்கல் கிதாப், அந்த கிதாப் அப்படின்னா எந்த கிதாபு? நிறைய விளக்கங்கள் இருக்கு. மணி 10:30 என்ன நிறைய விளக்கம். ஜாலிக்கல் கிதாப்னா எந்த கிதாபை சொல்றான்? அல்லாஹ் இது குரானை கொடுத்தான்னு சொன்னா இந்த கிதாபுன்னு தானே சொல்லணும். அந்த கிதாபுன்னு சொன்னா எந்த கிதாபு? ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டும். அப்போனா நல்லவங்களுக்கு தான் வழிகாட்டும். இது அவங்க தான் ஏற்கனவே நல்லவங்களா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏன் திருப்பி வழிகாட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முத்தகீன்கள் அல்லாஹ் தெளிவா சொல்றான், முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டும்னு. முத்தகீன்கள் ஏற்கனவே என்ன செய்யறாங்க? ஹிதாயத்துல தானே இருக்கிறாங்க. அதனால தானே அவங்க முத்தகீன்கள். அவங்க ஏற்கனவே ஹிதாயத்துல இருக்கிறதுனால தான் அவங்க தக்வாதாரிகள். திருப்பி அவங்களுக்கு என்ன திருப்பி ஹிதாயத்து கொடுக்க வேண்டியிருக்கு? அப்படின்னா என்ன? நம்ம என்ன செய்யணும்? யா அல்லாஹ் இது என்ன அப்படி சொல்றிய, ஒண்ணுமே புரியலையே, என்ன இப்படி சொல்றிய, ஒண்ணுமே புரியலையே, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை அப்படின்னு அல்லாஹ்விடத்துல தர்காஸ்த் வைக்கணும். அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? அவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கணும். யா அல்லாஹ் என்ன எனக்கு ஒன்றும் புரியல, அந்த கிதாபுன்னு சொல்ற, முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டும்னு சொல்ற, அப்போ நாங்க எப்படி இதை கத்துக்கிறது? நாங்க முத்தகீன் ஆவலியே, இந்த ஹிதாயத்தை எங்களால் அடைய முடியாதா அப்படின்னு அல்லாஹ்விடத்துல நாம் என்ன செய்யறோம்? ஒரு தர்காஸ்த் வச்சோம்னா என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா? அதுக்கான வழியை நம்மளுக்கு காட்டி கொடுக்குறான். அதுக்கான வழி என்ன செய்யறான்? காட்டி. அந்த கிதாபுனா என்ன? அது கிதாபை தான் குறிக்கிறா, கிதாபை தான் இந்த குரானை தான் குறிக்குதா அப்படின்றத என்ன செய்யணும்? விளக்க ஆரம்பிப்பான். புரிஞ்சா? அப்போ என்ன செய்யணும்? நாம முதல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா குரானை ஒவ்வொரு முறை நீங்க ஒரு ஆயத்தை ஓத போகும் பொழுதும் ஒவ்வொரு விளக்கம் கிடைக்கும். ஒரு ஆயத்தை சும்மா ஓதுறீங்க, அந்த ஆயத்தை ஓதும் பொழுது ஒரு தர்ஜுமாவை பார்க்குறீங்க. பொதுவாக தர்ஜுமா பார்க்கக்கூடாது. தர்ஜுமா நிறைய வீட்டில் என்ன செய்வாங்க? தர்ஜுமா வச்சு பார்ப்பாங்க. தர்ஜுமா பார்க்கக்கூடாது. என்ன செய்யணும்?
தஃப்சீர் தான் பார்க்கணும், விளக்கம் தான் பார்க்கணுமே தவிர்த்து டிரான்ஸ்லேஷன் பார்க்கக்கூடாது. தப்பு அது. ஏன்னா இதில் அரபியினுடைய மூலம் என்னவோ அது அப்படியே எழுதியிருப்பாங்க. அது எப்போ இறங்குச்சு, யாருக்காக வேண்டி இறங்குச்சு, எந்த நோக்கத்தில் இறங்குச்சு அப்படின்ற எந்த விளக்கமும் அதில் இருக்காது. புரிஞ்சா? நாம் இதில் இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு என்ன அல்லாஹ் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம், நம்மளுடைய உள்ளத்தில் பலவிதமான நெருடல்கள் வர்றதுக்கு காரணமாயிடும். விளக்க உரை தான் படிக்கணும். டிரான்ஸ்லேஷன், தர்ஜுமா சொல்றாங்க இல்லையா, இந்த மூலம் இருக்கும், இந்த சைடு அரபியினுடைய மூலம் இருக்கும், இதனுடைய அப்படியே அர்த்தம் என்ன செய்யும் இந்த பக்கம் இருக்கும். புரிஞ்சா? அதை என்ன செஞ்சிடறாங்க, படிக்கக்கூடாது. நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம், அதை என்ன செஞ்சிடக்கூடாது, படிச்சு நான் அர்த்தத்தை இந்த மாதிரி சில டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு வந்து தான் சில பேர் அப்படியே அறிவு முக்திகள் மாதிரி பேசுறது. என்ன கடற்கரை எங்கேயாச்சும் போய் என்ன செய்யணும், கூகுளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்துட்டு அதில் இப்படி தானே போட்டிருக்குது, இப்படி தான் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடுறது, வேகமாக ஃபேஸ்புக்கில் அதில் இதுலலாம் கேள்வி கேட்கறது. நேராக வந்து பள்ளிவாசல் உங்கள் அஜத்திர கேள்வி சொல்லி கொடுப்பாரு. ஃபேஸ்புக்கில் என்ன போடுற, பள்ளிவாசலுக்கு கூட வர முடியாத ஆளு தான் நீ என்ன செய்கிற, ஷரியத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, தீனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. எங்கேருந்து ஒரு போஸ்ட் போடுறது, பள்ளிவாசலில் வந்து இமாம்கிட்ட ஹஜ்ரத் இப்படி இந்த குரானில் இப்படி ஒரு விளக்கம் இருக்குது, குரானில் இப்படி ஆயத்து இருக்குது, இது எப்படி ஹஜ்ரத்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்காம, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். நீ யார் முதல்ல, உன்னை பொறுத்த வரைக்கும் ஹூ ஆர் யூ, நீ இஸ்லாத்தில் நீ யார் முதல்ல, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு போஸ்ட் போறன்னு சொன்னா யார் நீ முதல்ல, என்ன தெரியும்? இப்படி எதையாவது ஒன்று மேய்ஞ்சிட்டு வந்து என்ன செய்யறது, ஒன்று கிடக்க ஒன்று எதனா சொல்லி விட்டு போயிடுது. எனக்கு எதுவுமே இந்த குரான்ல தெரியாது என்பதாக ஓப்பன் பண்ணு. அப்பதான் அல்லாஹ் தஆலா அதுல விளக்கங்களை கொடுப்பான். அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றான், யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா. என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா தெளிவா, அதிகமானவர்கள் இந்த குரானை கொண்டு என்ன செஞ்சாங்க, வழிகட்டு போனார்கள் தான் முதல்ல சொல்றான். வ யஹ்தி பிஹி கஸீரா, என்ன செய்யறாங்க, அதிகமானவங்க ஹிதாயத்திலையும் வந்திருக்காங்க. ஆனா முதல்ல சொன்னது என்ன, வழிகட்டு போனாங்க. அதிகமான மக்கள் என்ன செஞ்சாங்க, வழிகட்டு போனாங்க. அதே போல அதிகமானவங்க என்ன செஞ்சாங்க, ஹிதாயத்திலையும் வந்தாங்க. வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன், பாவிகளை தவிர யார் என்ன செய்யல, வழிகட்டு போகல என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குரான்ல சொல்றான். ஹைர், அப்ப என்ன செய்யணும், இந்த குரானை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு யா அல்லாஹ் ஏதாவது கற்றுக் கொடு அப்படின்ற அந்த அல்லாஹ்விடத்தில் அந்த இறைஞ்சிதலோட என்ன செய்யணும், நாம குரானை ஓத ஆரம்பிச்சா பல விளக்கங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எவ்வளவோ நமக்கு அவனாக என்ன சொல்லி கொடுக்கணும்னு நாடுறானோ. தஃப்சீர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, தஃப்சீர்கள்லாம் குரானுடைய ஆயத்துக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் விளக்கம், இது இப்போ இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொடுத்த விளக்கம். அந்த முஃபஸ்ஸினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொடுத்த விளக்கத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆனால் விளக்கம் எழுதி முடிக்க முடியாதது தான் குரான். எப்படி அல்லாஹ் எல்லையற்றவனோ அதுபோன்று அவனுடைய குரானும் எல்லையற்றது. விளக்கம் எழுதி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி முடிக்க முடியாது. விளக்கம் எழுதி முடிச்சுட்டாங்கன்னு என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. எப்படி அவன் எல்லையற்றவனோ, அன்லிமிட்டட் ஒன், அதே போன்று அவனுடைய குரானும் என்ன செய்ய லிமிட்ல வராது, லிமிட்ல வராது. புரியுதா? அதனால என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல முதல்ல இறைஞ்சுதல் வைக்கணும். யா அல்லாஹ், நீ சொல்லிய முதல்ல அலிஃப் லாம்னு முதல் வார்த்தையே எனக்கு தெரியாது, முதல் வார்த்தையே என்ன செய்யாது எனக்கு தெரியாது. இந்த குரான்ல எதையாவது எனக்கு என்ன செஞ்சு கொடு. ஏன் குரான் இறங்கின மாசம் இது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குரான் இந்த மாதத்துல தான் இறக்கப்பட்டுச்சுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குரான்ல சொல்றான். அந்த குரானை நாம என்ன செய்யணும், விளங்குறதுக்கு முயற்சி செய்யணும். புரிஞ்சா? ஒவ்வொரு தராவிஹுக்கு பின்னால என்ன செய்யறாங்க, அந்த குரான்ல இருந்து சில வசனங்களை சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ என்ன செய்யறாங்க சொல்றோம். எவ்வளவோ நாம காலங்களை வேஸ்ட் ஆகும், எவ்வளவோ காலங்களை வேஸ்டா போயிடுது. ஒரு 10 நிமிஷம் இந்த குரான்ல ஏதாவது ஒரு ஆயத்து உங்க கல்புல நின்றுடுச்சுன்னு சொன்னா அது போதும். ஏதாவது, ஏன் சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை எடுத்து தான் என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. இந்த யா ரசூலல்லாஹ் நான் என்ன செய்யணும், நபி கிட்ட போய் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் நான் எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு அமல் செஞ்சு கொடுங்க, சின்ன ஒரு அமல் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் அதில் கொண்டு ஈடேற்றம் சொல்லுவாங்க. சொல்லலாம் இந்த காரியத்தை செய்யுங்க போதும். அவங்க அதில் மட்டுமே என்ன செய்வாங்க, கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதுபோல ஒன்று எடுத்து நம்ம என்ன செய்வோம், ஒரே ஒரு குரானுடைய ஆயத்தை நம்ம கல்புல நின்று போச்சு, அதை எடுத்து நம்ம அமல் செய்ய ஆரம்பித்தோம் போதும்.
அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், நமக்கு நேர்வழி காட்டிடுவான். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்ற மக்களுடைய கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.